परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। என்ன மேனா அட்ரஸ் வாங்கலையா? இல்ல, நீங்க ரூம்ல இருங்க, பார்த்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க। இந்தாங்க மேடம் நீங்க கேட்ட அட்ரஸ்। தேங்க் யூ। என்ன மேனா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ மினிட்। அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன்। ஓகே, ஜஸ்ட் அ மினிட்। ஹலோ, எஸ் மீனா, சொல்லுங்க. சார் எப்படி இருக்காரு? நீங்க தான் அவரை காப்பாத்தினீங்களா? ஆமா, ஏன் காப்பாத்த கூடாதா? இல்ல, அது வந்து பரவாயில்ல, அது விடுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது காப்பாத்தினவங்களுக்கு அவரை நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, அதான். சொல்லலாமே, அதுல ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல, நீங்க நேர்ல வந்து அவரை. நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்லனாலும் ஆனா கண்டிப்பா எதிரிங்க கிடையாது. உங்களுக்கு கெட்ஸ்பை ரெஸ்டாரண்ட் தெரியும்ல? தெரியும். மீனா, நீங்க சாரை கூட்டிட்டு அங்க வந்துருங்களேன், அங்க மீட் பண்ணலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ மாதவி. ஓகே.
உனக்கு என்ன வயசாகுது மீனா? ஏன் கேக்குறீங்க? இவ்வளவு சென்சிட்டிவா? கைண்ட் ஆஃப் இன்சென்டிவ் பாங்களே, அந்த மாதிரி யோசிக்கிறியே, அது எப்படி? யூ நோ ஒன் திங், நம்ம வயசை தீர்மானிக்கிறது வருஷங்கள் இல்ல, வாழ்க்கை. புரியலையே. ஓகே, உங்க தங்கச்சி மஞ்சுனா உங்களுக்கு உயிர் இல்ல? ஆமா. அவளை நீங்க அவ்வளவு நேசிச்சதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஷார்ட்டா சொல்லட்டுமா? நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவன். பட் அந்த குறை எனக்கு தெரியாம எனக்கு இன்னொரு தாயாவும் தந்தையாவும் அவ இருந்தா. அதனாலதான். எஸ், இப்ப சொல்லுங்க, ஒரு 20 வயசு பொண்ணு உங்களுக்கு 60 வயசு தாயாவும் தந்தையாவும் இருந்திருக்கான்னா அந்த இடத்துல அவ வயசை தீர்மானிச்சது எது? வருஷங்களா இல்ல வாழ்க்கையா? மீனா, இப்ப உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீ இந்த மாதிரி பேசுறத கேட்கிறப்போ ஆஃப்டர் ஆல் என் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறதா தான் தோணுது. எஸ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாற்றம், இந்த புரிதல், கடவுளே இதை தொடரணும் ப்ளீஸ். நான் முன்னாலே யோசிச்சிருக்கணும். எல்லாம் இப்பதான் புரியுது. என்ன இப்பதான் புரியுது? இல்ல, என்னை காப்பாத்தினவங்க ஹாஸ்பிட்டல்ல நெக்ஸ்ட் ஆஃப் கிரன்னு உன் பேரை எப்படி கொடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு அப்பவே யோசிச்சேன். பட் கேட்கல. அது இப்பதான் புரியுது. ஹாய். அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு காலையில ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 12 மணி இருக்கும். நெசப்பாக்கம் கார்னர் திரும்பினப்போ எனக்கு முன்னால ஒரு கார் தாறுமாறா போயிட்டு இருந்தது. பதறி போய் இறங்கி ஓடி வந்தேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நல்ல வேளை பக்கத்துல இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் ஹெல்ப் பண்ணதுனால என்னால உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு நான் போனேன். நல்ல வேளை கடவுள் கிருபையால உங்களுக்கு எதுவும் ஆகல. அது கடவுள் கிருபை இல்லாமா, குரூரம். இல்லனா உங்க தம்பியை கொல்ல முயற்சி பண்ண என்ன உங்க கையால காப்பாற்ற வச்சிருப்பானா? பரவாயில்ல சார், எதுக்கு பழசெல்லாம் திரும்ப பேசிக்கிட்டு? வாழ்க்கையில பழசு புதுசுன்னு எதுவுமே கிடையாது. பழைய அனுபவத்துல புதிய செயல்களை செய்யறோம். அதுக்கப்புறம் அந்த புதிய செயல் பழைய அனுபவம் ஆயிடுது. மொத்தத்துல பழசு புதுசு பழசுன்னு வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கு.
நான் உங்களை காப்பாத்துனது தப்புன்னு சொல்ல வரீங்களா? எஸ், ஃபேட்டல் மிஸ்டேக். அன்னைக்கு நடந்த பாதி ஆக்சிடென்ட், பாதி சூசைட். நெசப்பாக கிராஸ் ஆகிறப்ப திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஆனா அடுத்த செகண்ட் ரியலைஸ் பண்ணேன், கோர்ட்ல கிடைக்காத சாவு, என் கையால எனக்கு கிடைக்காத சாவு ஒரு பிரேக் ஃபெயிலியரால கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்ண மூடிக்கிட்டேன். பட் எனக்கு கொடுப்பின இல்லை. அந்த வாழா போன கடவுள் முடிவு பண்ணிட்டான். என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னேன்? விதி. எஸ், விதி. நான் போகணும்னு ஆசைப்படுறப்ப உழைக்க வைக்குது, நான் இருக்கணும்னு ஆசைப்படுறப்ப சாகடிக்குது. கடவுள் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை அவன் இருந்தான்னா he must be a sadist psychopath. சார், ஏன் இப்படி நீங்களே உங்களை துன்புறுத்திக்கிறீங்க? கார்ல வரும்போது கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நல்லா வந்தான்ல, அதான். சிரிச்சுக்கிட்டு நிம்மதியா வந்தால, அதான் அந்த சாடிஸ்டுக்கு பிடிக்கல. இமீடியட் ரியாக்ஷன் காமிச்சான் பாத்தியா? உச்சியை தடவி கொடுத்துட்டு புடையில கொடுத்தான் பாரு, ஒரே அடி போல இருந்து. எனிவே, என்னை காப்பாத்தி மறுபடியும் நரகத்துல தள்ளனதுக்கு ரொம்ப நன்றி. பட்ட காயத்துல மருந்து தடவி மறுபடியும் எரிய வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. கூட பிறந்த தம்பியை சுட்ட பாவியை காப்பாத்தி ஜீசஸ் காந்தி வரிசையில நீங்களும் சேர்ந்துட்டீங்க. குட் பை. சார் இருங்க, நானும் வரேன் சார். சார், என்ன மீனா இது? இப்ப நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏன்? இல்ல, அவரை காப்பாத்தினதுக்கு அவரு நன்றி சொல்லிட்டு போறாரு. பட் அவர் சொல்றத பார்த்தா ஏன் ஃபீலிங் என்னமோ நான் அவரை கொன்னுட்ட மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் மாதவி. அவர் எப்பவுமே ரொம்ப சென்சிட்டிவானவர். இசைக்கலைஞன் இல்லையா? அவரோட இந்த மாதிரியான ரியாக்ஷனுக்கு காரணம் எனக்கு புரியுது. என்ன காரணம் மீனா? புரியல? குற்ற உணர்ச்சி. ரகுவை கொல்ல அவர் முயற்சி செஞ்சு கோர்ட் வரைக்கும் போனாரு. அவரை நீங்க காப்பாத்தினா குற்ற உணர்ச்சி வரத்தானே செய்யும். குற்ற உணர்ச்சினா அவர் சாந்தமா மன்னிப்பு கேட்கிற மாதிரி தானே பேசணும். ஆனா அவர் அப்படி பேசலையே. கரெக்ட். சில பேர் அதிகமா கோவம் வரப்போ அமைதியாயிடுவாங்க. பட் சின்ன சந்தோஷத்துக்கெல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல கத்தி கூச்சல் போடுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நோ மீனா, ஐ அம் ரியலி டிஸ்டர்ப்டு. இல்ல மாதவி, நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போ இங்க வர வழியில கார்ல எவ்வளவு நல்லா பேசினார் தெரியுமா? காலையில என் வாழ்க்கையெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு சொன்னவரு இப்போ கார்ல வரும்போது என் வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன்னு சொன்னாரு. எனிவே, நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? அவரை காப்பாத்தினதுக்கா? அதுக்கு மட்டும் இல்ல மாதவி, நீங்க அவர் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கும் சேர்த்துதான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? என்ன மாதவி இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு வார்த்தை அதிகமா பேசிட்டோம்னாலே ஆள் வச்சு அடிக்கிற இந்த உலகத்துல சொந்த தம்பிய சுட்டவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுன்றது என்ன சாதாரண விஷயமா? தப்பு செஞ்சவங்க திருந்தறதும் திருந்தனவங்க தப்பு செய்யறதும் இந்த உலகத்துல சகஜமா நடக்கிறது தானே. எக்ஸாக்ட்லி. நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். புரியல. அன்னைக்கு நீங்க அவரை கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு ரொம்ப கோவமா பேசி தப்பா நினைச்சு அப்புறம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி அவரும் இப்ப கோவமா உங்ககிட்ட பேசிட்டு போயிருந்தாலும் மறுபடியும் திரும்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு. நீங்க வேணா பாருங்களேன். மீனா, என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கிறது மனிதர்கள் கையில இல்ல, அது கடவுள் கையில தான் இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும். சரி மீனா, டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா?
ஓகே பை பாய். ரகு, இப்பதான் வரியா? என்ன வந்த உடனே தலையில கைய வச்சு படுத்துட்ட? உடம்பு சரியில்லையா? தலைவலி அக்கா. ஒரு புது டியூன், அதுக்கு ஒரு தீம் செட் பண்ணேன். அது வேற வேற காம்பினேஷன்லயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே செட் ஆகல. சரி, உனக்கு பிடிச்ச பூண்டு குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? ஐயோ சாப்பாடா? இப்போ வேண்டாம் அக்கா, அப்புறம் சாப்பிட்றேன். சரி, டேப்லெட் கொண்டு வரேன். சாப்பாடா? இப்போ வேண்டாம் அக்கா, அப்புறம் சாப்பிட்றேன். சரி, டேப்லெட் கொண்டு வரேன். ரகு, எழுந்துரு. இந்த டேப்லெட் போட்டுக்கோ, தலைவலியில சரியாயிடும். பிடி. ரகு, என்னக்கா? சந்திரசேகர் இல்ல, சந்திரசேகர நீ எப்போவாவது அவமானப்படுத்துற மாதிரி நடந்திருக்கியா? இல்லையே. அவரை அவமரியாதையா ஏதாவது பேசிருக்கியா? சே சான்ஸே இல்ல. அவர்கிட்ட சம்பள விஷயமா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? அவர்கிட்ட எனக்கு சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். அப்போ எப்படி நான் சம்பளத்துக்காக தகராறு பண்ண முடியும்? ரகு, சந்திரசேகர் எதுக்காக உன்னை சுட்டாரு? அக்கா, அது அவர்கிட்ட தானே கேட்கணும். அவர்கிட்ட கேட்க முடியாதுப்பா, அதான் உன்கிட்ட கேக்குறேன். அவர்கிட்ட ஏன் கேட்க முடியாது? ஆமா, போலீஸ் கோர்ட்ல கேட்டப்போ அவர் சொல்லல, நான் கேட்டா மட்டும் சொல்லிட போறாரா என்ன? சிம்பிள், கேட்காதீங்க, விட்டுருங்க. இல்ல ரகு, அவர் சுட்டதுல கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ திரும்ப கிடைச்சிட்ட, சந்தோஷம்தான். ஆனா அவர் உன்னை சுட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு தெரியல. அதான் எனக்கு டென்ஷன். இதுல என்ன டென்ஷன் அக்கா? என்ன ரகு இப்படி கேட்டுட்ட? உன் பக்கம் ஏதாவது தப்பு இருந்தா நாம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அவர் சைடு தான் ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சா அவர்கிட்ட பேசி நாம சமாதானமா போயிடலாம்ல. அதனாலதான். அதனாலதானா? அதனாலதான்ப்பா இப்படி விசாரிக்கிறேன். அக்கா, இதுல விசாரிக்க எதுவுமே இல்ல. அவர் என்ன சுட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன? என்னன்னு சொல்லு. ப்ரொஃபஷனல் ரைவல்ரி, ப்ரொஃபஷனல் ஜெலசி, தொழில் போட்டி, அவ்வளவுதான். ப்ரொஃபஷனல் ஜெலசியா? இல்ல ரகு, ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அது இல்ல, ஏதோ ஒரு விஷயம் நெருடலா இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க அக்கா? நீயாவ ஆசைப்பட்டு தனியா மியூசிக் பண்ண வந்த? இல்ல, அவர் தான் வெளியே போடான்னாரு. அப்புறம் தான் நான் மியூசிக் டைரக்டர் ஆனேன். அவருக்கு உன் மேல பொறாம இருந்திருந்தா அவர் உன்னை அவர்கிட்ட இருந்து வெளியே தனியாவே அமைச்சிருக்க மாட்டாரே. ஆமாம், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அதனாலதான் சொல்ற ரகு, இது கண்டிப்பா ப்ரொஃபஷனலா இல்ல, பர்சனலா எமோஷனலா அவர்கிட்ட ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். அக்கா, நானே தலைவலின்னு வீட்டுக்கு வந்தாக்கா. நான் தலை போற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா உன் தலைவலி பத்தி பேசிட்டு இருக்க. ஆமா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க?
இங்க பாரு ரகு, நான் உன்கிட்ட ஓபனாவே கேக்குறேன். உனக்கும் அவர் தங்கச்சி மஞ்சுவுக்கும் நடுவுல நடுவுல வேற மாதிரி ஏதாவது? வேற மாதிரினா? அதான் ரகு, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட், அட்ராக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்காக மஞ்சு உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதெல்லாம் விசாரிக்கணும்? யார்கிட்ட விசாரிச்சா? என்கிட்ட விசாரிக்கல ரகு. ஆனா தேவி கிட்ட அதை பத்தி எல்லாம் அவ கேட்டிருக்கா. தேவி அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இப்பதான் நான் சொல்லிட்டேன்ல, சொல்லு. சொல்லு ரகு, கேக்குறேன்ல. மஞ்சு என்ன காதலிச்சு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் தேவியை லவ் பண்றதுனால உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த மஞ்சு என்ன சொன்னா? அடம் பிடிச்சி அழுது கத்துனா. அப்போ உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். உடனே அவ அண்ணன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சொல்லு ரகு. ரகு என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சூசைட் பண்ணிட்டா. ரகு, உடனே சந்திரசேகர் சார், என் தங்கச்சி கிடைக்காது, நீ யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு என்ன சுட்டு தள்ளிட்டாள். அக்கா என்னாச்சு அக்கா? எனக்கு எதுவும் புரியல ரகு. ஏதோ ஒன்னு இடிக்குது. கண்ணை மூடிட்டு போனா செவுரு தான் இடிக்கும். ரகு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசுறேன் அக்கா. நடந்து முடிஞ்ச பத்தி யோசிச்சு நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பாதீங்க. அப்படி குழப்பினீங்கன்னா இப்ப சொல்ல பாருங்க, காக்கா வடை திருடின கதை மாதிரி ஒரு கதை. அந்த மாதிரி தான் நான் ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கும். புரியுதா? தயவு செஞ்சு என்ன வெறுப்பேத்தாதீங்க. உனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? என்ன அக்கா? இப்ப நீ சொன்னிய ஒரு கதை, நான் யோசிச்சு வச்சிருந்த விஷயம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகுது. ஆனா ரகு, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஐயோ 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 ஐயோ, என்ன வெறுப்பேத்தாதீங்க. மத்தவங்க மாதிரி வேலை முடிச்சோமா, தண்ணி அடிச்சோமா, தப்பு தண்டை செஞ்சோமா, அதெல்லாம் விட்டுட்டு நேரா வீட்டுக்கு வரேனே, அதான் நான் பண்ற தப்பு. இனிமே நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்து செத்து நீங்களாவது சந்தோஷமா இருங்க, போங்க. ரகு, ரகு, இல்ல ரகு, நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, நான் இதை விட போறதில்ல. கோவமே வராத உனக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.